வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. இசையின் ஜாதகம் போலி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ரா கண்டுபிடிக்கிறாங்க. ருக்குவை வர வைக்கிறாங்க. ருக்கு சொல்கிறாங்க, நான் உண்மையான ஜாதகத்தை தந்தை, ஆனால் இதெல்லாம் பிராடுத்தனம் பண்ணது இந்த இசை தான் அப்படின்னு நம்ம இசையை ருக்கு மாட்டி விட்டுறாங்க. நம்ம ருக்கு செய்த பிராடுத்தனத்தை நம்ம இசைக்கு தலையில் கெட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. என் பொண்ணு இந்த வீட்டு மருமகள் ஆகலைல, அப்போ உனக்கு இது வேணும் தான் அப்படின்னு அந்த இடத்துல செக்க வைக்கிறாங்க. நம்ம இசையும் சித்தியை இனி கோர்த்து விட்டு என்னத்துக்கு அப்படின்னு தான் மேலே பழியை சுருட்டி கட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு நம்ம சிந்தாமணி கழுத்தை குத்தி நம்ம இசை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. நம்ம விசாலுக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த சைடு அந்த அவங்க எவிடன்ஸு அந்த கைரேகை அந்த பெர்ஃப்யூமை வச்சது ஸ்ரீஜா தான், அவளுக்கு கைரேகை தான் இதில் பறிஞ்சிருக்கா அப்படின்னா ஸ்ரீஜா திட்டமிட்டு தான் இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கா. இசைக்கு என்னமோ அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கு, ஸ்ரீஜாவை பற்றிருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல அந்த அதிகாரிக்கு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்ல நேரம் முதல்ல இசைக்கிட்ட போய் நடந்ததெல்லாம் கேளு. இசைக்கு என்னமோ தெரியுது அந்த ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை. அதை தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் யார், எதுக்காக இந்த வீட்டுக்கு பழிவாங்க நோக்கத்தோடு வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அதிகாரிங்க நம்ம விசாலை அனுப்பி வீட்டுக்கு விடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா வீட்டில் இசை இல்லை, எங்கே தான் போயிட்டா அப்படின்னு தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இசையை கைப்பிடிச்சி, நீ என் மனைவி, என் வீட்டில் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல மனைவின்னு அதிகாரத்தோடு நம்ம இசையை கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஸ்ரீஜா செம கடுப்பாடுறாங்க. அப்போ தான் அம்மா இந்த பாரு, இசை தான் என் மனைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பாருங்க அப்பாவின் நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஸ்ரீஜாவை பிடிச்சி விட்டு, இந்த பாருங்க இவ தான் காரணம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் நான் கைரேகையெல்லாம் எடுத்து பார்த்ததில் இந்த ஸ்ரீஜாவின் கைரேகைனா அந்த பெர்ஃப்யூமில் இருக்குது, அப்பாவின் நிலைமைக்கு காரணம் இவா தான், ஏதோ பித்தலாட்டத்தோட வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ராகவும் இசையும் வர சொல்லிடுறாங்க. இது மாமாவை கொல்ல பார்த்தது இவளை தான் இருக்கும், இவா தான் அப்படின்னு அந்த இடத்துல எவிடன்ஸோட நம்ம விசால் சிக்க வைக்க நேரம் ஸ்ரீஜாவுக்கு வேறு வழி இல்லை. எதுக்காகடி நீங்கள் வந்த அப்படின்னு நம்ம ஸ்ரீஜாவை பிடிச்சி சுபத்ரா அடி குடிச்சு வெளுக்கிறாங்க. இதெல்லாம் சரிப்படாது, இவளை அதிகாரிகளை விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம விசால் அவங்க ஃப்ரெண்டை வர வச்சு பிடிச்சிட்டு போக வைக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜாவை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் இந்த ஸ்ரீஜாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். எப்படியோ ஜாதகத்தை எல்லாம் மாற்றி வச்சுட்டோம், இனி உண்மை தெரிய போகுது, ஏன்னா சுபத்ரா ரூமில் மாட்டிக்கிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் நம்ம சுபத்ராவும் அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு, எதுக்கு நம்மகிட்ட இசையோட ஜாதகம் வேறெல்லாம் இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது, அப்போ இதுதான் ஒரிஜினல் ஜாதகம் தெரியலையே, சரி ஜோசியரை பார்ப்போன்னே அங்கே கொண்டு போய் பார்க்குறாங்க. பார்க்க இடத்துல கண்டுபிடிச்சிறாங்க ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது அப்படின்னு வீட்டில் கோபத்தில் ஒரு கொந்தளிக்கிறாங்க. ருக்குவை வர வைக்கிறாங்க. ருக்கு நான் இந்த உண்மையான ஜாதகத்தை தான் கொடுத்தேமா, ஆனால் இந்த இசை மாற்றி வச்சிருப்பா போல அப்படின்னு இசை மேலே பழியை உருட்டி தள்ளுறாங்க. நம்ம சித்தியை கோர்த்து விட முடியாது, சித்தியே கோர்த்து விட்டா இவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்னு தாமேலே பழியை உருட்டி கட்டிக்கிட்டாங்க நம்ம இசை. நான் தான் மாற்றி வச்சேன் இந்த ஜாதகத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம சுபத்ரா வேணும்னு நீ மாற்றி வச்சு இந்த வீட்டில் திட்டம் போட்டு நுழைஞ்சிருக்கா, நீ வந்த பிறகு தான் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பெருசாக இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட ஜாதகம் சரியில்லை, நீ ஜாதகத்தை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. இந்த பாரு இசை, உன்னால தான் என் பையன் யமனுக்க வாயிலிருந்து மீட்டெடுத்துட்டு இப்போ வந்திருக்கோம், அந்த அளவுக்கு பிரச்சனை வரும்னா நீ தாண்டி காரணம் அப்படின்னு இசையை இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சுபத்ரா சொல்ல நேரம், இவ இப்படி சொன்னால் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிந்தாமணி இசையோட கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ராகவ் எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, அதெல்லாம் கேட்கல, தள்ளி விட்டாச்சு வெளியே. நம்ம இசை போகிறதுக்கு வழி இல்லாமல் இனி இப்போ எங்கே போவோன்னு ஒரு கோயிலில் போய் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விசால் அவங்க ஃப்ரெண்டு அதிகாரியை சந்தித்து அந்த கைரேகை மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்க நேரம் 100% மேட்ச் ஆகுது. அந்த பெர்ஃப்யூமை ஆசிட் கலந்ததை வச்சது வேற யாரும் இல்லை, அது ஸ்ரீஜா தான். அப்போ அவள் எந்த திட்டத்தோடு இங்கே வந்தா, நான் அவளை வேற லவ் பண்ணி தொலைச்சிருக்கேன், அவள் நல்லவளே இல்லை, அவள் ஒன்றை கல்யாணம் பண்ண ராகவ கல்யாணம் பண்ண
சொன்னதே உனக்கு தெரியலடா, அல்லே ஒரு பித்தலாட்டம் இருக்கு நீ. அப்போ அவள் ப்ராடு பண்ணி இந்த குடும்பத்தை அழிக்க தான் வந்திருக்கா. இசை ஏற்கனவே சொன்னா எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீஜானி சொன்னா. ஆனால் நான் நம்பலை, இப்போ நம்புகிறேன். இப்போ இந்த பித்தலாட்டம் எல்லாமே தோல் உரிக்கிச்சாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க அதிகாரி ஃப்ரெண்டு சொல்லி விட்றாங்க, இந்த பாரு நீ பொறுமையாக இசைக்கிட்ட பேசு, இசைக்கு ஸ்ரீஜாவை பற்றிய ஏகப்பட்ட ரகசியம் தெரிய வாய்ப்பு இருக்குது, அப்போவே தெரியும் அவள் யார், எதுக்காக இந்த உங்கள் குடும்பத்தை பழி வாங்க வந்திருக்கா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கடா அப்படின்னு வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. நம்ம இந்த சைடு அப்படியே வந்து மிரண்டு போய்கிட்டு ஓடி வராங்க. நம்ம விஷால் வீட்டுக்கு வந்து இசைன்னு கத்துறாங்க. இப்போ தான் கழுத்தை குத்தி வெளியே தள்ளி விட்டாச்சு, இப்போ இசைன்னு இங்கே இருக்க முடியாது அப்படின்னு வந்து பல்லவி சொல்ல நேரம் அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க. இங்கே இருப்பா அப்படின்னு வந்து நம்ம இசையை தேடி போகிறாங்க. இசை ஒன்று விட மாட்டேன், நீ தான் என் மனைவி அப்படின்னு வந்து நம்ம விஷால் வந்து இசையை மனைவியாட்டி ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் வந்து கோயிலில் அழுதுட்டு இருக்க நம்ம இசையை கைப்பிடிச்சி நீ தான் வரணும், நீ வந்து எனக்கு மனைவி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்து மனைவியின் கையை பிடிச்சி நம்ம விஷால் கூட்டிகிட்டு வராங்க. செம கடுப்பாகுது ஸ்ரீஜாவுக்கு. எதுக்காகடா இந்த விஷால் போய் இப்போ வந்து இசையை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடுப்பாறாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அப்பாவுக்கு கால் பண்ணி அந்த இசை தொந்தரவு இந்த வீட்டில் கிடையாது, வீட்டை விட்டு விரட்டி விட்டாச்சுன்னு சந்தோஷப்பட்டோம். நம்ம சந்தோஷப்பட்டது எல்லளவும் இல்லாத மாதிரி இவன் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க. அப்போனா வந்து நம்ம சுபத்ரா கிட்ட ஏமா எதுக்காக இப்போ இசையை வீட்டை விட்டு விரட்டுனீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் போலி ஜாதகம் எழுதி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, இவ போலி, இவ நல்லவே இல்லை அப்படின்னு, இந்த வீட்டில் நடக்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லி நிறுத்துங்கம்மா, என்னோட மனைவி இசை, அவளை பற்றி நீங்கள் கெடுதலாக சொல்லதான் என்னால் தாங்க முடியாது. இந்த பாருங்க, இந்த வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இசை இல்லை, என்ன ஒருத்தி அப்படின்னு வந்து சொல்லினாரா. அப்படி யாருடா, வேற யார் இப்படிப்பட்ட வேலையை செய்வா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஸ்ரீஜாவை ஓங்கி அறையிறாங்க. உன் வாயிலிருந்து ஒழுங்கா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொன்னே. ஐயோ நம்மளை பற்றி ரகசியம் இவனுக்கு தெரிஞ்சிருக்க போல அப்படின்னு வந்து ஸ்ரீஜா மிரண்டுறாங்க. நம்ம சுபத்ரா என்ன அவளை வந்து எதுக்காக அரைஞ்சா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அவதாமா காரணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. ஏன் இப்போ என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் வந்து அந்த ஆசிட் கலந்த பெர்ஃப்யூம் வந்து கப்பா போன கார்ல இருந்து அதை வந்து யார் வச்சது அப்படின்னு எல்லாம் பார்க்க நேரம் ஸ்ரீஜாவின் கைரேகை எடுத்து கொண்டு கொடுத்தேன், அதோட மேட்ச் ஆகும், அவ ஏதோ திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, அத்தை இல்லை அத்தை விஷால் சொல்லாத நம்பாதுங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் நம்ம ராகவ பிடிச்சிறாங்க. உண்மையாட்டே வந்து ஸ்ரீஜா நம்ம வீட்டை கெடுக்க தான் வந்திருக்கா, ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்கா. அன்னைக்கு வந்து அந்த கல்யாணத்தில் வந்து கிஃப்டை மாற்றி வச்சு உங்களை வந்து சிலகடத்தல் கும்பல் வந்து கைது பண்ண வந்ததும் இவளோட திட்டம் தான், எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நானும் இசையும் பொறி வச்சு இவளை பிடிக்கணும்னு தான் இருந்தோம், இப்போ விஷாலே பிடிச்சிருக்கான். அம்மா நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, இங்கே இந்த வீட்டில் நடக்க பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனேன். எதுக்காகடி இந்த வீட்டுக்குள்ள நீ நுழைஞ்ச, நீ யாருடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுபத்ரா ஓங்கி அழைங்கிறாங்க. அப்பந்தான் நம்ம விஷால் வந்து அவங்க ஃப்ரெண்டை வர வச்சு இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாது, இதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து கைது பண்ண வைக்கிறாங்கங்க. நம்ம இசைக்கு வந்து மனைவி அந்தஸ்தை நம்ம வந்து விஷால் கொடுத்துறாங்கன்னு சொல்லலாங்க.